கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1563 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம், நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். யூதாவின் ராஜாவாகிய ஆகாசுக்கு விரோதமாக அநேகர் எழும்பி வந்தார்கள். அநேக ராஜாக்கள் விரோதமாக வந்தார்கள். எப்படியாவது யூதா தேசத்தை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு கூட்டி சேர்ந்து வந்தார்கள். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக யூதா தேசத்து ராஜாவாகிய ஆகாசுக்கு சொன்ன காரியம், நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் கூட்டி சேர்ந்து எதிரடையாக வந்தாலும் உங்கள் பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே பழைய ஏற்பாட்டின் ராஜாக்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே குடும்பத்திலே கர்ப்பத்தின் கனிகளை பெற்றுக்கொண்டார்கள். இப்படி விசுவாசத்தின் மூலம் அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறது. விசுவாசத்தினாலே ராஜ்யங்கள் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் நீ கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசமானது உன்னை ஜெயிக்க வைக்கும், உனக்கு ஆதரவாய் இருக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசியாவிட்டால் தோல்விதான் வரும். விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். வேதம் சொல்கிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நடக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்றைக்கு ஆகாஸ் ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட காரியம், உனக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் நீ கர்த்தரை விசுவாசி. விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று எச்சரிக்கையாக சொன்னார். இன்றைக்கும் சோர்ந்து போயிருக்கிற மகனே, மகளே, சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே, சகோதரியே, மற்றவர்களால், மனிதர்களால், குடும்பத்தினர்களால், உறவினர்களால், குடும்ப உறுப்பினர்களால் சோர்ந்து போயிருக்கிற மகனே, மகளே, உன்னை தேடித்தான் இந்த வார்த்தை வருகிறது. நீ கர்த்தரை விசுவாசி, ஜெயம் பெறுவாய். கர்த்தரை விசுவாசித்தால் உனக்கு நன்மை கிடைக்கும். நீதிமான் விசுவாசத்தினாலே ஜெயம் பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to Lord. நீங்கள் விசுவாசியுங்கள், ஜெயம் பெறுவீர்கள். விசுவாசமுள்ள ஜெபம் சுகத்தை தரும், பலத்தை தரும். கண்களை மூடி ஜெபித்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த ஜெப வேளையில் யாரெல்லாம் ஜெபித்தார்களோ அவர்கள் காரியங்களில், அவர்கள் விசுவாசத்தின் மூலம் காரியங்களை நிலை பெறச் செய்வீராக. இயேசுவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.